Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நகை எடுக்கணும். அது வந்து ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. ஆல்ரெடி பிறக்கும் போது ஒரு செயின் மட்டும் எடுத்தோம். ஒரு செயின் மட்டும் இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நகை ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. எங்களாலையுமே வாங்க முடியல. நிறைய செலவெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாலும் வாங்கவே முடியல. ஸோ இந்த அளவு வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஏன்னா இப்போ 6வது மாதம் சாப்பாடு விட்டுறது அது இதுன்னு வருது. ஸோ ஏதாவது ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பணம் எங்களுக்கு தேவைப்படுது. நகைங்கிறது நம்ம யோசிச்சதும் வாங்கிட முடியாதுல்ல, அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த பணத்தை வந்து நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி புரட்டுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் முழிச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் தூங்குறான். பாவம் தூங்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு வர வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் தூங்கினான். கொஞ்சம் பாவம் செம்ம தூக்கம் தூங்குறான். பாப்பா வந்து பார்த்துருப்பீங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. காலையில் 8 மணிக்கு தான் தூங்கினால நாங்களுமே அப்போ தான் தூங்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே 8 மணிக்கு தான் தூங்கணும். கரெக்டாக நேற்று வேறு அவங்க சாரோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா விடிய ராத்திரி ஃபுல்லாக பாப்பா கூட முடிச்சு இன்னும் தூங்கலை. நாங்கள் கூட ஒரு மணி நேரம் தூங்கிட்டோம். அவங்க இன்னும் தூங்கலை. ஸோ அவங்க நம்பி தான் பாப்பாவையும் அவங்களும் பாட்டி இருக்காங்க. ஸோ பாப்பா பார்த்து விட்டுட்டு நாங்கள் வந்து அந்த பணத்தை ரெடி பண்ண தான் போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்படி வந்து பணம் எடுக்கலாமா அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எங்கே போகிறோங்கிறது சர்ப்ரைஸ். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லியிருப்போம், ஒரு இடத்துக்கு வந்து அங்கே வந்து பணம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சத்குரு சில்க் சென்டர், இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே அம்மாவோட பழைய பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இது வந்து எவ்வளோ பணத்துக்கு போகுது, எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வச்சு தான் நம்ம பாப்பாவுக்கு நகை எடுக்க போகிறோம். ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க டிவி சாமி ரோடு வெஸ்ட் காஃபி கஃபே டேக்கு பக்கத்தில் தான் இந்த சத்குரு பட்டு சென்டர் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ உள்ளே போய் இதுக்கான அமௌண்ட் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து அவர்கிட்ட கேட்போம். வாங்க போகலாம். ஹாய். எங்களோட பாட்டியோட பழைய பட்டுப்புடவை எடுத்து வந்திருக்கோம். எவ்வளோக்கு போகும்னு சொல்லுங்கள், செக் பண்ணிடுவோம். ஓகே. அதான் இந்த பட்டு புடவைலாம் நல்லா ரேட்டு போகுமா? போகும் சார். இந்த பட்டுக்குன்னு வேல்யூ கிடையாது. இதில் வர வெள்ளி ஜரிக்காக தான் சார். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கடப்பா ஸ்டோன் தான் சார். இந்த கடப்பா ஸ்டோனில் இப்போ நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணும்போது ஒயிட் கலர் வந்துச்சுன்னா சில்வர் ஜரிக்கை. இப்போ இந்த சாரீ பாருங்கள், இந்த மாதிரி பார்டர் ரப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் வருது பாருங்கள் சார். இந்த மாதிரி வெள்ளையாக வந்துச்சுன்னா வெள்ளி ஜரிக்கை வேல்யூவேஷன் போகும். பட்டுக்கு வேல்யூ கிடையாது சார், வெள்ளி ஜரிக்காக தான் வேல்யூவேஷன். இந்த புடவை செக் பண்ணிடுவோம் சார். இந்த சரியாக வெள்ளி ஜரிகை தான் சார். ரெண்டுமே உங்களுக்கு வேல்யூவேஷன் போகும் சார். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் இருக்குது சார். ஸோ வெள்ளி என்ன அன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்குது அந்த வேல்யூவேஷன் நம்ம இது பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது சார். ஸோ இது வந்து காப்பர், இதுவும் ஒரிஜினல் பட்டு தான். பட் உங்களுக்கு வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜரிக்காக தான். இந்த சாரீ மேம் உங்களுக்கு போகாது, இது 2 சாரீ போகும். ஓகே, வேல்யூவேஷன் போட்டு சொல்லுவா சார். போடுங்க. எப்படி இதெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணி அமௌண்ட் சொல்கிறேன் மேம். இப்போது வேல்யூவேஷன் எப்படி போடுவோம்னா, பார்டர் இந்த மாதிரி பார்டரில் இந்த பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிராம் சில்வர் வரும் பார்டர். அப்புறம் முந்தானி வந்து எத்தனை ஜான் இருக்குது, இப்போ 3 ஜான் இந்த மாதிரி ஜான் இருந்துச்சுன்னா 30 கிராம் வரும். ஸோ இதில் 70 + 30 100 கிராம்ஸ், இது 2 ஆயிடுச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் பார்டர் இருக்கா? இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 கிராம்ஸ் வரும் சார். ஸோ 110 அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு 70 கிராம்ஸ் வரும் சார். ஸோ இந்த சாரீ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 கிராம்ஸ் வரும். இன்றைக்கி சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த சாரீ மட்டும் 54,000 வரும் சார் உங்களுக்கு. 54,000. எஸ் சார். இந்த புடவைலாம் வாங்கி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது வந்து நம்ம சென்னையில் மெல்ட்டிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் மேம். நாங்கள் வந்து டைரெக்டு மெல்ட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்கள் கம்பேர் பண்ணி கூட வரலாம் நம்ம ஷாப்புக்கு, கேரண்டட் ரேட்டு. இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து போய் நம்ம ஃபேக்ட்ரியில் பர்ன் பண்ணுவோம். சென்னையில் இருக்குது நம்ம ஃபேக்ட்ரி. பெங்களூர், கோயம்புத்தூர் அண்ட் பாண்டிச்சேரியிலேயே பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம 3 இதுலேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர். அந்த புடவை எவ்வளோ? இந்த ஆரஞ்சு புடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஆரஞ்சு புடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிராம் சில்வர் வரும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு 120 300 36,000 வரும். ஓகே, இந்த சாரீக்கு 36 and 54. இந்த ரெண்டு சாரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும் மேம். 90,000 வரும். எஸ், ரெண்டு சாரீக்கு கேஷ் இன்ஸ்டன்ட் கேஷாக கொடுத்துருவோம் சார். எவ்வளோ இருந்தாலும் 1 lakh 2 lakh 3 lakhs 5 lakhs இருந்தாலும் இன்ஸ்டன்ட் கேஷ் கொடுத்துருவோம். இல்லை பிரதர், இப்போ நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த புடவை போகல. ஸோ இதே மாதிரி வரவங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புனாலவே நான் வந்து அது போகாதுன்னு சொல்லிடுவோம் சார். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இதில் இருக்குது சார். ஓ சூப்பர் பிரதர். ஸோ இதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலே நீங்கள் பார்த்து சொல்லி ஆமாம் சொன்னால் நீங்கள் வரலாம். ஓகே, சூப்பர் பிரதர். ஆக்சுவலி சார் ரொம்ப ஓல்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி சார். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் பாருங்கள், ஒரு கஸ்டமர் வந்து 8,000 வாங்கியிருக்கோம். இது வந்து சாரியில் கட் பண்ண பார்டர் தான். ரொம்ப ஓல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 years ஓல்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வெள்ளி விலைக்கு இது 8,000 போகும் சார். சின்ன பார்டர். இப்போ டிஷ்யூ தகுடு சாரீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாக தகுடு வரும். அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 80,000 ஸ்டார்ட். 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போகும். ஒரு சாரீ சொல்கிறேன் நான், ஓல்டு 30 40 50 years ஓல்டு. இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதோட வேல்யூ. எல்லாருமே வீட்ல வச்சிருக்காங்க. ஆமாம் மேம், ஃபர்ஸ்ட் தெரியாது, பட் இப்போ ஆன்லைன்னால எல்லாருக்கும் தெரியும். இல்ல எங்களுக்கே தெரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த மாதிரி பட்டு புடவைக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. வெள்ளி ஜரிக்காக தான் வேல்யூ. வெள்ளி ஜரி கரெக்ட். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து சார் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ தான் தெரியும், பட் இது பட்டு எதனால ரீவேல்யூ போகுதுன்னு தெரியாது. வெள்ளி ஜரிக்காக தான். இதுல வெள்ளி வரும்னு தெரியாது யாருக்குமே. வாங்க மேம், 90,000. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. ஸோ திருப்பூரில் இருக்கிறதுனால நாங்களே வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். இதே மாதிரி திருப்பூர், ஈரோடு எல்லா பக்கம் வராங்க சார். சேலம்லேருந்தே வராங்க இங்கே. அதுதான் நம்ம கொடுக்குற வேல்யூவேஷனுக்கு சார். இப்போ எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஊரில் கோயம்புத்தூர், பெங்களூர், பாண்டிச்சேரி. சூப்பர். எஸ் மேம். இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருங்க, நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு வந்துட்டே இருங்க. சார் நாங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த அமௌண்ட். இன்னும் வீட்டில் நிறைய புடவை இருக்கு பிரதர். வாங்க கொண்டு வாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே மறக்காம வந்து உங்களை சீட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஓகே சார். நல்லா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நாங்கள் நம்பி வந்ததுக்கு வீண் போகலை. ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் பாப்பாவுக்கு நகை எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்த பட்டு புடவை எடுத்து வந்து கொடுத்ததுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 பட்டு புடவைலாம் இருக்குது, கொண்டு வருவோம். சான்ஸ் அதாவது எப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வந்து பட்டு புடவை வச்சு அமௌண்ட் வாங்கிக்கலாம் நம்புறேன். அப்புறம் வந்து இந்த சத்குரு சில்க் சென்டர் இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுலேயுமே நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா இது போகாதான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா ஷாப் விசிட் பண்ணி உங்களோட பட்டு புடவையை சேல் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து நகை எடுக்கிற வீடியோ அடுத்தது கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.